ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். தாங்கள் பூரண பிரம்மம் கோவிலுக்கு வராத நாட்களில் நாங்கள் பார்க்கும் பூரண பிரம்ம பெருமாளின் தேஜஸை விட தாங்கள் நேரடியாக வந்து தங்களது தெய்வீக திருக்கரங்களால் பூரண பிரம்மத்துக்கு தீபாராதனை காட்டும் நாட்களில் சிலாரூபத்தின் தேஜஸ் அதிகமாக இருப்பதாக எங்களால் உணர முடிகிறது. இதற்கான காரணங்களை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். உண்மைதான், ரெண்டு இருக்குது. ஒன்று ஆர்கானிக்ன்றது உயிர் துடிப்புள்ள இறையாற்றல், இன்னொன்று ஸ்டாட்டிக். ஸோ எந்த கோயிலில் நீங்கள் போய் கும்பிட்டாலையும் அங்கே அந்த கல்லுக்குள்ளே சில மந்திர உச்சாடனங்கள் கலசெல்லாம் வச்சு அந்த தண்ணியில் அனாயின் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற எனர்ஜி தான் இருக்கும். எங்களை மாதிரி சித்த புருஷர்கள் மகான்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து ஒரு உயிர் துடிப்புள்ள ஆற்றல் இருக்கும். அது எப்படி ஒரு டிவி ரிமோட் மாதிரியோ அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கும். எனக்கும் கோயிலில் இருக்கிற சிலைக்கும் கனெக்ஷன் இருக்கும். அதனால் இந்த பவர் தான் ஜாஸ்தி. எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, ஒரு உயிர் துடிப்புள்ள ஆற்றல் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் பவர் ஜாஸ்தி. நீ தகுடு மோதிரம் கல் இதிலெல்லாம் வைக்கிறது கொஞ்சம் கம்மி தான். சொன்னால் திமுருன்னுவாங்க ஜனங்க. நம்ம உண்மைதானே கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம்ல, நான் ஏன் போய் சொல்லணும்? இரும்பு நேர் நெஞ்சக கள்வன் ஆனாலும் உனை இடைவிட்டு நின்றதுண்டோ என்று நீ அன்று நான் உன் உடைமை அல்லவோ என்று பாடுகிறார் தாயுமானவ சுவாமிகள். இந்த பாடலில் என்று நீ அன்று நான் என்று அவர் எதை குறிப்பிட்டு பாடுகிறார் என்று தெளிவுபடுத்துமாறு. உலகத்தில் த கிரியேட்டர் அண்ட் கிரியேஷன் கோ எக்ஸிஸ்ட். ஸோ கடவுள் என்பவன் ஒரு படைத்தவன் மன்ற பண்பிலாளன் அப்படின்னு சொல்கிறார் தேவாரத்தில். அந்த மாதிரி ஒரு படைப்பாளி. அந்த படைப்பாளி எப்போ வந்தானோ அப்போ இந்த படைப்பும் உலகத்தில் வந்தாச்சு. இப்போ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்கிறார் அர்ஜுனனை பார்த்து, அடே அர்ஜுனா, நானும் நீயும் எப்பயும் உலகத்தில் ஒன்றா தாண்டா இருக்கோம். எனக்கு ஒன்று தெரியுது, உனக்கு என்ன தெரியல, அதுதான் நம்ம ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அதனால் இந்த உலகத்தில் முதலில் எப்போது இந்த இறையாற்றல் தோன்றியதோ அதனுடைய ஸ்மாலர் துகள்கள் தான் நாமெல்லாம். ஒரு பெரிய ஒரு படைப்பிலிருந்து ஒரு சிறு கூறுகளாக ஒரு சமுத்திரம் இருக்குது. அந்த சமுத்திரத்துக்கும் அலைகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அலைகளெல்லாம் சேர்ந்தது தான் சமுத்திரம், சமுத்திரத்தில் இருக்கிறது தான் அலைகள். அதனால் நம்மெல்லாம் படைக்கப்பட்ட பொருள்கள், நாமெல்லாம் அலைகள் மாதிரி. நம்ம எல்லாரும் சேர்ந்தது எதுவோ அதுதான் சமுத்திரம். இது உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நாமளும் கடவுளும் ஒன்றே தான். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாருக்கிட்ட இருக்கிற டிவைன் எனர்ஜியும் சேர்த்தா எதுவோ அதுதான் கடவுள். ஒரு அண்டாவில் இருக்கிற பாலுக்கும் ஒரு டம்ளரில் இருக்கிற பாலுக்கு வித்தியாசம் இருக்கா? ரெண்டும் ஒரே பால் தான். டேஸ்ட் வைஸ் டம்ளரில் இருக்கிற பாலும் அண்டாவில் இருக்கிற பாலும் ஒன்று தான். ஆனால் குவான்டிட்டின்னு பார்த்தா அண்டா தான், டம்ளர் தான். ஆனால் நம்மலாம் அதே இறையாற்றலினுடைய சிறிய பார்ட்டிகல்ஸ். இதெல்லாம் நான் நீ இரும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளும் சேர்ந்தது எதுவோ அதுதான் கடவுள். இப்போ வள்ளலார் அதுதான் சொல்கிறார், எல்லா உயிரும் என் உயிர் ஆயின எல்லா உலகும் என் வசம் ஆயினுங்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் நான் தான். ஏன்னா நான் தான் நீ தான் நான். அதனால் இந்த உலகம் பூராவும் எனக்கு தான் சொந்தம். எல்லா உலகும் என் வசம் ஆயின. ஏன்னா எல்லாம் கடந்த என்னம்பல தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிறார். எல்லாத்தையும் கடந்தவர் தான் சுவாமி. ஆனால் எல்லாத்தையும் கடந்தாலையும் நமக்குள்ளே இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த உலகத்தில் சந்தோஷங்கிறது வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நாம் பெற்ற இன்பம், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நினைக்கிற ஒரு ஸ்மாலர் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆத்மாஸ். காக்கா இருக்குது, அதுக்கு ஒரு தோசை இட்லி கிள்ளி போட்டேன்னா அது கான்னு எல்லா காக்காவையும் கூப்பிடுது. காகம் கரவா கரைந்து உண்ணும். அந்த மாதிரி தாய்மானவர் போன்ற மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அகண்டாகாரம் எனும் பெருவெளிச்சம் கொட்டி கிடக்குது ஐயோ சேரவாரும் ஜெகத்தீரேங்கிறார். கடவுள் என்ற பெரிய வெளிச்சம் கொட்டி கிடக்குது, நானும் காக்கா மாதிரி கத்துறேன், வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை என்ஜாய் பண்ணலாங்கிறது தான் தாய்மானவர். இது எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே இல்லாமல் யான் வேறொன்றும் வேண்டேன் பராபரமே தான் மகான்களுடையது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான்.
இப்போ பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் உண்டோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னா என்ன அர்த்தம்? கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் லைஃப் ஆல் அபவுட்னு அர்த்தம். இப்போ நம்மலாம் உட்காந்துருக்கோம், தயிர் வடை கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, எல்லோரும் தானே சாப்பிட்டுருக்கோம். ஒரு 2 பேர் நல்லா சாப்பிட்டு மற்றவங்கெல்லாம் அது பேன் பார்த்துன்னு இருந்தாக்கா அந்த மகிழ்ச்சி எங்கேருந்து வரும் இல்லையா? தி ஜாய் ஷுட் பி ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். அந்த மாதிரி இந்த உலகத்தில் மகிழ்ச்சி என்பது எப்போ வரும்னா நம்முடைய சந்தோஷம் மாதிரியே மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற போது வரும். கிருஷ்ணதேவராயர் இருந்தார். எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க, தெனாலிராமா எல்லோரும் உங்களோட உட்காந்துருக்காங்க பாரு, கண்டிஷன்ஸ் அப்ளை. நம்பர் 1, நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்றான். தெனாலிராமன் மண்டையை வச்சுன்னு யோசனை பண்ணான். என்ன பண்ணான்? தன் இலையில் இருக்கிறத எடுத்து பக்கத்தில் இருக்கிறவனு கூட்டினான், அவன் பக்கத்தில் இருக்கிறவனு கூட்டினான். அந்த மாதிரி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாங்க. இதுதான் லைஃப். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்தல்னால் இதுதான். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் தி அதர் பர்சன் இஸ் யூ. 2 மகான்கள் கடைவீதியில் சந்திச்சாங்களாம். அதில் ஒரு மகான் சொல்கிறாராம், மே நோ ஹூ யூ ஆர்னு, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிக்கலாமான்னு. இதுக்கு அந்த மகான் சொன்னாராம், ஐ நோ ஐ எம் யூ, டெல் மீ ஹூ யூ ஆர்னாராம். நான் நீ தான் என்று எனக்கு தெரியும், நீ யார் என்று எனக்கு சொல்லுன்னு. அப்போ என்ன, ரெண்டும் ஒன்றே தான் அர்த்தம். அதனால் உலகத்தில் 2வது இல்லை, அலையும் கடலும் ஒன்று தான். இது தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம மற்றவங்க மண்பதை கிறங்கும் சென்புல காவலுங்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இறக்கப்படுகிற இந்த மதுரையை ஆளுகிற இந்த உரிமை அப்படின்னு மதுரை ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொன்னான்ட்டு வருது சிலப்பதிகாரத்தில். ஸோ வி ஹவ் டு மேக் ஆல் அதர்ஸ் ஹாப்பி. கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் லைஃப் ஆல் அபவுட். அதுக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய சுயநலம் தான். நம்ம எப்பயுமே ஒரு குரூப் ஃபோட்டோ இருந்தால் கூட அதில் நம்மளை தான் முதல்ல பார்த்துக்குவோம், நம்ம நல்லா வந்திருக்கோமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள பற்றி பார்ப்போம், அவங்க நல்லா இருக்காங்களாங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் தட். ஒரு குடும்பம் இருக்குது, குடும்பத்தில் ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. நமக்கு எல்லாரையும் பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் பிடிக்கும், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு பிடிக்கும், குழந்தைங்கள 2 பேருக்கும் பிடிக்கும். ஆனால் ஒரு ஹஸ்பண்ட் தன் ஒய்ஃப் பிடிச்சிருக்கு, இல்லை ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்டை பிடிச்சிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவங்க 2 பேருக்கும் வேண்டிய மாதிரி இன்னொருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஹஸ்பண்டுக்கு முதுகு தேய்ச்சி விடணும், குளிக்கிறதுக்கு டவலை கொண்டு போய் கொடுக்கணும், அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பண்ணி போடணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப பணிவிடெல்லாம் செஞ்சுன்னு இருந்தால் என் ஒய்ஃப் மாதிரி வருங்களாங்க அப்படின்னு சொல்லுவான். அதே ஒய்ஃப் சீக்காளியாக இருந்து இவன் தான் போய் அவளுக்கு மலை மூத்திரம்லாம் பெட்டில் வரணும்னு வை, இவன் சொல்லுவான் நான் என் ஒய்ஃப் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லுவான். அதனால் உலகம் என்பது சுயநலம் சார்ந்த ஒரு அன்பு தான். ஏதோ ஒரு வகையில் தனக்கு வேண்டிய மாதிரி இந்த உலகத்தை வளைக்கிற ஒரு சாகசம் தான் இந்த உலகம் என்பது. உலகத்தில் நாம் பார்க்கிற எதுவும் நிஜம் கிடையாது. அதனால் ஒரே வழி என்னன்னா, நீ ஒரு 10 அடிக்கு 10 அடியில் விதை போட்டால் காக்கா கொத்தின்னு போடும், இல்லை வெள்ளத்தில் அடிச்சின்னு போயிடும். 1 ஏக்கரால் விவசாயம் பண்ணியானா ஒரு மூளை போனாலையும் மீதி இருக்கும். அதனால் நீ அன்பு என்பதை 4 செவருக்குள்ளே கற்றுக்கோ ஒய்ஃபு குழந்தைங்கிட்ட. ஆனால் அது அப்படியே பக்கத்து வீடு எதிர் வீடு அந்த தெரு ஊர் உலகம்னு வளர்த்துக்கிட்டே போ. அப்போ ஏதோ ஒரு மூலையிலேருந்து உனக்கு அன்பு திரும்ப கிடைக்கும். அதாவது உனக்கு இந்த 4 செவத்துக்குள்ளே கிடைக்காம போனால் கூட நீ பெரிய அளவில் விவசாயம் பண்ணும்போது உனக்கு எப்படி ஏதோ கொஞ்சம் வருதோ அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட லவ் பண்ணியானா அது உனக்கு திரும்பி வரும். இவ்வளோ தான் லவ்வோடது. அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்தது அன்றால் அப்படிங்கிறான் கம்பன். யாருக்குமே புரியாது, தேவர்கள் கூட புரியாது அன்பு என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் எக்ஸ்பெரிமெண்டிங். அண்ட் நமக்கு திரும்பி கிடைக்க போகுதுங்கிற பாவனையை கூட நீங்கள் வச்சுக்க தேவையில்லை. ஏன்னா ஒரு பாவனையோடு நீங்கள் லவ் பண்ணுற போது அவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப வெக்கம்னா வெறுப்பாயிடும். ஏன்னா நம்ம இவ்வளோ நல்லா பண்ணுறோம் அவங்களுக்கு மொழியே இல்லையேங்கிற மாதிரி. அதனால் நீ எதையும் எதிர்பார்க்காத. மழை மாதிரி ஆயிடு. மழை எல்லா இடத்துலையும் பெய்யும், சாக்கடையிலையும் பெய்யும், வயல்லையும் பெய்யும், ஒரு இதில் கிணத்துலேயும் பெய்யும் இல்லையா? அந்த மாதிரி நீ இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்க்காத. எல்லார்கிட்டையும் உன்னுடைய கேரிங் அண்ட் ஷேரிங்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே போ. அதில் ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு நன்மை வரும். அதனால் ஒரு காற்றுக்குது, நம்ம எல்லோரும் மூக்குக்குள்ளேயும் தான் காற்று போகுது. நம்ம ஃபோன் போட்டு என் மூக்குக்கு கொஞ்சம் பியூர் ஆக்சிஜன் ஒரு 1/2 லிட்டர் இன்றைக்கி ஜாஸ்தி அனுப்புன்னு சொல்ல முடியுமா? எல்லோரும் மூக்குள்ளேயும் தான் காற்று போகும். இன்னும் சொல்ல போனால் உன் மூக்குக்குள்ளே போகிறது ஆக்சிஜன், உன் மூக்குட்டு வெளியே வர்றது கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இந்த உலகத்துக்கு நீ கொடுக்கறது கெட்டது, இந்த உலகம் உனக்கு கொடுக்கறது நல்லது. சரி, நீ விடுற கார்பன் டை ஆக்சைடு இல்லையா, அது இந்த மரங்கள்லாம் வாங்கி
அதையெல்லாம் ஆக்சிஜனாக மாற்றி திரும்பியும் மூக்குக்குள்ளே கொடுக்குது. அதுக்கு நீ கெட்டதை கொடுக்குற, அது உனக்கு நல்லது கொடுக்குது. அதனால தான் ராஜ்பவன் வாசலில் பெரிய போர்டு இருக்கும், சென்னை மாநகரத்தின் மிகப்பெரிய ஆக்சிஜன் தொழிற்சாலை இந்த இடத்தில் சத்தமின்றி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கும். ராஜ்பவன் வாசலில் பெரிய போர்டு இருக்கும். ஏன்னா அவ்வளோ மரம் இருக்கும் ராஜ்பவனுக்குள்ளே. எல்லாம் வெள்ளைக்காரம் பண்ணிட்டு போனால் நம்ம கவர்னருங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிஜம். அதனால் உலகத்தில் நீ எதையும் எதிர்பார்க்காத, ஏன்னா தன்னலம் கருதாத சுயநலம் இல்லாத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் தெய்வீகம். நீ எந்த அளவுக்கு அதை கடைப்பிடிக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஆத்மா சந்தோஷப்படும். உலகம் இன்னும் மதிக்கவும் மதிக்காததெல்லாம் நீ சொல்ல முடியாது. எவ்வளோ மகான்கள் இருக்கிறாங்க, இவங்க மகான்கள்லாம் மதிக்கிறதுக்கெல்லாம் உலகத்தில் இல்லை. இவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு உழைக்கிற மகான்களை எத்தனை பேர் மதிக்கிறாங்க இந்த உலகத்தில். அதனால் நீ எதையும் எதிர்பார்த்து செய்யாத. கைமாறு கருதா மாறி மாற்றி எந்நாற்றும் கொல்லோ உலகுங்கிறார் திருவள்ளுவர். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பெய்கிற மழை இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த உலகம் எதை திருப்பி கொடுக்கும்னு அர்த்தம். அந்த மாதிரி நீ ஆயிடணும். ஒரு கவிதை நான் சொல்லியிருக்கேன், தனக்காக சோழ நதி பாய்வதில்லை. காவேரி இருக்கு இல்லையா, அதனால் அதுக்கு என்ன லாபம்? நீ தான் விவசாயம் பண்ணுற, நீ தான் கரண்ட் எடுத்துக்கிற, நீ தான் அதில் குளிக்கிற எல்லாம் பண்ணுற. அப்போ தனக்காக சோழ நதினா காவேரி பாய்வதில்லை, தனக்காக மென்காற்று வீசவில்லை. காற்று அதுக்கு என்ன லாபம்? நீ தான் அதை என்ஜாய் பண்ணுற. தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, ஆகாசத்திலிருந்து மேகம் பொழியுது, அதனால் என்ன லாபம்? இப்போ தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக மென்காற்று வீசவில்லை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். உலகத்திலே ரொம்ப அறிவாளி மனுஷன்தான், ஆனால் கொஞ்சம் கூட பொதுநலம் இல்லாமல் சுயநலத்துக்காக வாழ்கிறவர்கள் பார்த்தா ஜனங்களாம். அப்போ கடவுள் எல்லாத்தையும் ஒன்றா தான் படித்தான். ஒரு மரத்துக்கும் செடிக்கும் கொடிக்கும் இருக்கிற இது நமக்கு இல்லை. ஒரு நண்டு இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய பூகம்பம் வரப்போகுதுன்னா, அந்த ராஜா நண்டோ ராணி நண்டோ இருக்குது, அது வெளியே வந்து ஒரு சத்தம் கொடுக்குமா மற்ற நண்டுங்கெல்லாம் தப்பிச்சிக்கிறதுக்காக. ஆனால் தெய்வீக ரகசியத்தை வெளியே சொன்னதுனால இந்த ராணி நண்டு தன்னை அடிச்சுக்கிட்டு செத்து போகுமா. அப்படியெல்லாம் இயற்கையில் இருக்குது, நமக்கு இதெல்லாம் தெரியாது. இயற்கையில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்குது. ஒரு பறவை இருக்குது, அழகாக கூடு கட்டி, நீ கூட அந்த மாதிரி என்ஜினியரிங் படித்தா கூட கட்ட முடியாது. எங்கேருந்தோ ஒரு குச்சியை கொண்டு வந்து அவ்வளோ அழகாக அவர் வந்து அதுக்குள்ளே முட்டையை போட்டுட்டு அதுக்கு குஞ்சாகி வந்த உடனே அதுக்கு சாப்பாடு கொண்டு போய் வாயில் வச்சு ஊட்டி இதெல்லாம் செய்யுதா இல்லையா பறவைகள் எல்லாம்? அந்த மாதிரி நம்ம செய்கிறோம். ஆனால் நமக்கே வந்து ஒரு டிஃபார்ம்டு சைல்டு வருதுன்னு வை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தை வயிற்றில் இருக்கிற போது தேவையில்லைன்னு அபார்ஷனுக்கு போவாங்க. ஆனால் அபார்ஷன் ஆகாது, அது டிஃபார்ம்டாக பிறக்கும். அது உலகத்தில் வரும்போது ஒரு அன்நேச்சுரலாக நீயா அதை இது பண்ண இல்லையா, அப்போ வாழ்நாள் பூரா அதை கட்டிக்கிட்டு ஆகணும். ஸோ உலகத்தில் எல்லாமே ஒரு தனக்கு வேண்டிய மாதிரி இந்த உலகத்தை பார்க்கறது தான் சுயநலம்ன்றது. ஸோ எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியது ஒரு கடுகு உள்ளம்ன்றான் பாரதிதாசன். இப்போ பாரு, என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க அப்படிங்கிறது கடுகு உள்ளம்ங்கிறான். அப்போ எதியா நல்லதுன்னா, தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனிலன்றோ இன்பம் இன்பங்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எனக்கு வேண்டியவங்கன்னு நினைக்கிறது தான் ஒரு மதர்லி கம்பேஷன், ஸ்பெஷலி கிஃப்டட் ஹார்ட்டு அப்படின்னு அர்த்தம். மக்களால் முடியாது, மக்களால் முடியாது. என்றைக்கு மக்களுக்கு இந்த பாஷை புரியுதோ, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் நல்ல செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அப்போ இந்த உலகம் வந்துடும். அன்பு தன்னில் செலுத்திடும் வையம், அன்புனால் தான் இந்த உலகம் நல்லாகும் அப்படிங்கிறது தான் பாரதி சொல்கிறது. இன்னும் வரல, அந்த நிலையெல்லாம் உலகத்தில் வரல. நாடுகளுக்கு நாடு போட்டி, அதனால் உலகத்தில் சுயநலம் தான் நிறைய இருக்குது. அது ஒரு வழப்பமான நாடு எதுவாக இருந்தாலையும் தன்னுடைய லாபத்துக்காக, தன் குடிமக்களுடைய லாபத்துக்காக மற்றவங்களாம் எங்கள் நாட்டுக்கு வராதிங்கன்னு தான் சொல்லின்னு இருப்பான். Question from Srinivasan, Bengaluru. As you often mention in your discourses, horoscopes play a significant role in shaping one's life. How can one connect with an enlightened astrologer who can guide the soul's journey? Why do different astrologers provide varying predictions for the same horoscope? Do yantras and gemstone remedies truly work? Is everything is predestined? If so, can remembering, worshipping and surrendering to Mahans and deities alter one's destiny? டாக்டர்கிட்ட போகிறீங்க நீங்கள்லாம்,
சில டாக்டர்கிட்ட போறீங்கன்னாக்கா டக்குன்னு சுமாராகி போகுது, ஒரு 2 டோஸ் மருந்து சாப்பிட்டியானாவே நல்லாகி போகுது. சில டாக்டர்கிட்ட 10 நாளைக்கு போய் அலைய வேண்டியது நீ. அப்போ டாக்டருங்கிறது சொல்யூஷன் இல்லை. அந்த டாக்டர்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எவ்வளோ நல்லாகுது, சுக்கிரன் எவ்வளோ நல்லாகுதுன்னு வச்சு தான் அவனுடைய அந்த எனர்ஜி வரும். ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் எனர்ஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யாருடைய எந்த டாக்டருடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் நல்லா இருக்கோ அவங்க கைராசியான டாக்டருங்க. யார் கொஞ்சம் டல்லாகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் லேட் ஆகும். அவனும் டாக்டர் தான், இவனும் டாக்டர் தான், இவனும் எம்பிபிஎஸ் தான், அவனும் எம்பிபிஎஸ் தான். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே எந்த ஒரு துறையிலையும் கூட அந்தந்த யார் ஒரு வக்கீல் இல்லை ஒரு டீச்சரு இல்லை ஒரு டாக்டரு ஒரு அரசியல்வாதி எல்லாருக்கும் ஜாதகம் இருக்குது. அவங்க ஜாதகத்தில் அந்த தொழிலுக்கு உள்ள பிளானட் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் அந்த பலித்தம்ன்றது இருக்கும், அந்த எண்ட் ரிசல்ட்ன்றது இருக்கும். அதனால் நீ யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீ டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னே ஜாதகத்தை கொடுத்து நான் பார்த்துட்டு உனக்கு பவர்ஃபுல்லாக தான் ஜாதகம் வரேன்னு சொல்ல போகிறது. அதே மாதிரி இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸுன்றது 100க்கு 75 பங்கு எல்லாம் மெஷின் தான். நீ போய் அந்த ரெஸ்ட்டு இந்த ரெஸ்ட்டு எக்ஸ்ரே ஸ்கேனு மண்ணாங்கட்டி தெருப்பூதி எல்லாம் எடுத்துன்னு வரணும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் கம்ப்யூட்டரில் போட்டு டப்பா தட்டி உனக்கு இந்த மருந்து இதுன்னு சொல்ல போகிறான். இன்றைக்கி டாக்டரே தேவையில்லை. நிறைய இந்த மெடிக்கல் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீ போனாவே உனக்கு என்ன மருந்து என்ன சிம்டம்ஸு எல்லாமே வந்துடுச்சு இப்போல்லாம். ஸோ கூடிய சீக்கிரம் டாக்டருங்களே இல்லாத ஒரு மெடிக்கல் உலகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா எல்லாமே இன்றைக்கி இதில் வந்துடுச்சு, கம்ப்யூட்டரில் வந்தாச்சு. அதனால் டாக்டருக்கு கூட கைராசி இருக்குது. அதனால தான் சில நேரங்களில் நல்ல டாக்டர் கிடைச்சான்னா அதை நீ எந்த டாக்டர்கிட்டே என்ன இருக்குன்றதும் மற்றவங்க சொல்கிறத கேட்டு தான். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்தின் போது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சந்நிதியில் மாலையில் கொடிமரம் இருக்கும் மண்டபத்திற்கு மூலஸ்தானத்திலிருந்து வந்து எழுந்தருளும் அர்த்தநாரீஸ்வரருக்கு தான் முதலில் அகண்ட தீபம் காட்டப்படுகிறது. அதன் பின்னர்தான் மலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இந்த நடைமுறை ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வரருக்கும் திருவண்ணாமலை தீபத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா காந்தமலையில் இருக்கிற ஜோதி, திருவண்ணாமலையில் மலை மேலே இருக்கிற ஜோதியெல்லாம் நிஜமாகவே இருந்தது. ஒரு காலத்தில் நிஜமாக இருந்தது. அது என்னன்னா, யாரோ தவம் செய்கிறாங்க இல்லையா, அவங்க தலையிலிருந்து அந்த குறிப்பிட்ட நாளுக்கு வெளியே வர்றது தான் அந்த காந்தமலை ஜோதின்றது. அதே மாதிரி தான் அருணாச்சல ஜோதின்றது. அந்த திருவண்ணாமலைக்குள்ளே ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் கல்லால மரம் இருக்குது. ஒரு மரம் ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும். கல்லால மரத்துக்கிட்ட அருணாச்சலேஸ்வரர் முனிவர்கள்லாம் தவம் செய்கிறாங்க. அந்த ஜோதி அந்த மலை மேலே வர்றது இதுதான் முதல்ல ஆதி காலத்தில் இருந்தது. சபரிமலையிலையும் அப்படி தான் இருந்தது. இந்த கலிகாலம் வந்த உடனே இந்த அனாச்சாரங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் இப்போ இவங்க பெரிய இரும்பு சட்டியை கொண்டு போய் மேலே வச்சு 8 முழம் துணியை திரியாக போட்டு டப்பாவாக நெய் எடுத்துன்னு போயிட்டு கோயில்காரங்க தான் அது மேலே தீபத்தை ஏற்றுறாங்க. திருவண்ணாமலையிலையும் அதே தான், சபரிமலையிலையும் அதே தான். சபரிமலையில் அவங்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கிறதுனால ஓப்பனாக பேப்பர்லேயே சொல்லிட்டாங்க, காந்தமலை ஜோதின்றது தேவஸ்தானத்துலேருந்து சில ப்ரீஸ்ட்டும் போலீஸ்காரங்களும் போய் அங்கே ஏற்றுறாங்க. நான் அந்த காந்தமலைக்கு போயிருக்கேன் ஒரு தடவை. இப்போ போக முடியாது. ஏன்னா அது மேலே அவங்க சிமெண்ட்டு போட்டுட்டு அடைச்சிட்டாங்க. இல்லைன்னா ஒரு கல் மேலே ஒரு சக்கரம், அந்த இடத்துல போய் ஜனங்க பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஒட்டி ஒரு குகை இருக்கும். அங்கே தான் ரிஷிபத்தினி ஐயப்பனை கண்டெடுத்து பந்தலராஜா கிட்ட கொடுத்த இடம் அது. இப்போது போனால் கூட அங்கே ஒன்றும் இல்லை தான் கட்டிருப்பாங்க. போகிறதும் வேஸ்ட். அங்கே எல்லாம் ஒரே காடு அட்டையாக இருக்கும். நான் ஒரே ஒரு தடவை போயிருக்கேன். அந்த மாதிரி இருந்துச்சு. திருவண்ணாமலையிலேருந்து உள்ளிருந்து வர்ற ஜோதி தான் அது மலை உச்சியில் தெரிகிறது. அண்டு சபரிமலையிலையும் அந்த மாதிரி இருந்தது. காந்தமலை ஜோதின்றது அப்படி தான். அது ஐயப்பனை எந்த இடத்துல கண்டெடுத்தாங்களோ அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஜோதி. அந்த சக்கரம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வருது. நாளடைவில் இந்த ஜனங்கள்லாம் அங்கே போய் பொல்யூட் பண்ணிவிடுவாங்கங்கிற மாதிரி வந்தது. அவனுடைய ரமண மகர்ஷி இருந்தபோது அடி அண்ணாமலை கோயிலினுடைய தென்மேற்கு மூலையில் அந்த குகைக்கு வழி இருந்துச்சு. அப்போ போய் சொல்கிறாங்க மேஸ்திரிங்க, ரமணர் சொல்கிறாரு, வேண்டாம்,
கலியுகத்தில் ஜனங்கள்லாம் உள்ளே போய் தண்ணி அடிப்பானுங்க, பொண்ணுங்களை கூட்டின்னு போனுங்க, எல்லாம் அனாச்சாரம் நடக்கும். 6 அடி கான்கிரீட் போட்டு மூடிடுங்கன்ட்டாங்க. அதனால் நீ நினச்சா கூட அந்த அருணாச்சலேஸ்வரர் கோகுலில் போக முடியாது. 6 அடிக்கு போட்டாங்க. அந்த அடியண்ணாமலை கோயிலில் இருந்து தான் அந்த வழி இருந்து அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி சபரிமலையில் சொன்னேன் இல்லையா, அதுவும் வந்து இப்போ நேச்சுரலாக வர்றது கிடையாது. இது ஆர்டிஃபிஷியலாக இன்றைக்கி ஏற்றுறாங்க. இங்கேயும் சரி அங்கேயும் சரி ஏற்றுறாங்க. இது முதல் பாயிண்ட் உங்களுக்கு. அதனால் நீ கார்த்திகை தீபம்னு போனாலும் சரி, சபரிமலை ஜோதின்னு போனாலும் சரி, ரெண்டுமே மேன்மேடு தான் இன்றைக்குள்ள நிலவரத்தில். அண்டு அடுத்த கேள்வி கேட்டாங்க, அந்த பஞ்சமூர்த்திகளை வெளியே கொண்டாந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த கோயிலுடைய கஸ்டம்ஸ். திருவண்ணாமலை கோயில் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் அந்த சிவன் சந்நிதிக்கு போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஐயப்ப சாமி இருக்கும், கௌதம ரிஷி இருக்கும், அதை ஒட்டி அந்த பஞ்சமூர்த்திகளெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் வேணுகோபால சாமி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி, அதுக்கு பக்கத்தில் முருகன். அப்புறம் இப்படி சுற்றி வர்றபோது இப்படி போகிற வழி இருக்கு இல்லையா அம்மன்கிட்ட, அந்த கேட்டுக்கிட்ட பைரவர், அதை ஒட்டி நடராஜர். இதுதான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலினுடைய இது. அண்ட் இங்கே ஒரு பிள்ளையார், அதுக்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி, இந்த பக்கம் அடிமுடி காண முடியாத காட்சி, இங்கே அம்பாள், இங்கே வந்து சண்டிகேஸ்வரர். அண்டு உள்ளுக்குள்ளே போனேனாக்கா அந்த இந்த ஒரு மாடத்துக்குள்ளே பிள்ளையார் இருப்பார், ஒரு அம்மன் சிலை இருக்கும், ஒரு சக்கரம் இருக்கும். இதுதான் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார். இவங்க அந்த திருவண்ணாமலை தீபம் பரணி தீபம்னுவாங்க இல்லையா, அன்றைக்கி இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வராங்க. இந்த சிலைகளெல்லாம் வெளியே கொண்டாந்து அந்த 2வது கொடிமரம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வச்சு ஐருங்கெல்லாம் கற்பூரம் காட்டி அதை மெரமணியாக தூக்கின்னு போகிறாங்க. இது சோஷியல் கஷ்டம். அதனால் இந்த சாமி ஏன் வருது, அந்த சாமி ஏன் வரலன்னுலாம் கேட்காத. அதுக்குன்னு அண்ணாமலையார் பேத்தா கொண்டாடுவாங்க, எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறதுக்கா உள்ளக்கிற அண்ணாமலையார் பேத்து கொண்டாந்து பார்த்துக்கோங்க எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக கொண்டு வராங்க. இப்போ நம்ம கோயிலே இருக்குது, பெருமாள் இங்கே இருக்கார். நீங்கள் தேர் பல்லக்கு இழுக்கிற போது என்ன பண்ணுறாங்க, அதில் ஏதோ ஒரு விக்கிரகத்தை வச்சு கொண்டு வராங்க. நீங்கள் அந்த கடவுளுக்கு ஈக்குவலாக அவர் சுற்றி வராருன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க, அவ்வளோதானே. இதெல்லாம் வந்து மேன்மேட் திங்ஸ். அண்டு நிஜமாக பார்த்தா உங்கள் எல்லார்கிட்டையுமே அதே ஜோதி தான் இருக்குது. உனக்கு இன்னும் அதை பிடிக்கிற பவர் வரல. ஏன் உனக்குள்ளேயும் அதே ஜோதி தான் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. உனக்கு பிடிக்கிற பவர் வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும். இருக்குன்றது நான் வேணால் காட்டுறேன், எடுத்துணும். இந்த இடத்துல இருக்காது. இதுதான் வள்ளலார் சொல்கிறது, 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி, ஜோதி மலை உண்டாச்சுதடி, நான் பெற்ற பேரு சாமி அறிவாரடி அப்படின்றார் வள்ளலார். அது தவம் செஞ்சால் வரும். உங்கள் அடி வயிற்றில் நெருப்பு இருக்குது, அதை கஷ்டப்பட்டு ஏற்றி 4வது இடத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் முருகர் இருக்கிற இடம். அங்கேருந்து 5வது இங்கே அம்பாள் இருக்கா. இந்த இடத்துல ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குது. இதில் உன்னுடைய எல்லா ஜென்மாவுடைய கர்மாவும் பதிவாயிருக்கு. ஒரு ஏரோப்ளேனில் அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு எல்லாமே அந்த பிளாக் பாக்ஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே இருக்குது. இதை நீ கர்மா கழிஞ்ச நிலையில் இந்த இடத்துக்கு போவ, அதை தாண்டிட்டியானா இந்த இடத்துக்கு நீ வருவ. இப்படி தான் இருக்கும் அந்த 7வது திரை. இது தவம் செஞ்சால் உனக்கு கிடைக்கும். நீ எப்போ தவம் செய்ய போகிற, எப்போ இந்த ஜோதியை வெளியே கொண்டு வர போகிற, இன்னும் நீ 4வது சக்கரத்தையே தாண்டல. அதுக்கப்புறம் 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது. and you are running short of time. When you reach this hour, it becomes your satellite. இங்கேருந்து ஆகாசத்தில் கம்யூனிகேட் பண்ணலாம், ஆகாசத்தில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, எல்லாமே அனுபவங்கள் வரும் உனக்கு. ஆனால் இதுக்காக முயற்சி செய்யணும் இல்லையா? எத்தனை பேர் முயற்சி செய்கிறீங்க நீங்களே இல்லையா? உங்களை பொறுத்த மாத்திரம் ஒரு சாமி போய் ஒரு அர்ச்சனை பண்ணணும், ஒரு ஊதுவத்தி கற்பூரம் அதை கண்ணில் ஊற்றிக்கணும், ஒரு விபூதி குங்குமம் எதையாவது இட்டுக்கணும், அவ்வளோதான். இதை தவிர உங்களுடைய ப்ரேயர்ன்றது இதோட நின்று போகுது. நிஜமான ப்ரேயர்ன்றது ப்ரேயர்ஃபுல்னஸ். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரேயர் அண்ட் ப்ரேயர்ஃபுல்னஸ்னால், காலையில் எழுறதுலேருந்து தூங்குற வரைக்கும் கடவுளோட மைண்டில் குடும்பம் நடத்துறது. நான் குளிச்சா அபிஷேகம், ட்ரெஸ் பண்ணால் அலங்காரம், நீ சாப்பிட்டா நைவேத்தியம், நீ நடந்தால் பிரதட்சணம், அந்த மாதிரி கடவுள் கூட ஒரு நாள் குடும்பம் நடத்த முடிஞ்சால் இந்த மாதிரிலாம் உனக்கு கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். உங்களால் முடியாது. பிகாஸ் யூ ஆர் ஆல் எமோஷனல் பண்டில்ஸ். யூ ஹவ் சீரியஸ் அட்டாச்மெண்ட்ஸ் வித் யுவர் ஃபேமிலி, ஆஃபீஸ், மணி, காரு, ஸ்கூட்டர் எல்லாம் இல்லையா?
ஒரு ஆயுத பூஜைக்கு சைக்கிளுக்கும் ஸ்கூட்டருக்கும் என்ன மாதிரி தேய்ச்சி பூஜை பண்ணுற வேலைங்கிறாங்க. யூ ஆர் ஸோ மச் அட்டாச் யுவர் மெட்டீரியலிஸ்டிக் பொசிஷன்ஸ். அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் அந்த நிலைகளை அடையிறது முடியும். அண்டு யூ வில் கெயின் ரியல் எக்ஸ்பீரியன்சஸ். உங்களுக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆகாசம் இருக்கிறது உண்மைதான், அங்கே தேவர்கள் இருக்கிறாங்க. கடவுள் ஒன்று தான், ஆனால் தேவர்கள் இருக்காங்க. தேவர்கள்ங்கிறவங்க யார்? நீங்கள் தான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திருமே. நிறைய தானம் பண்ணும், நிறைய தவம் பண்ணும். அப்போ நீ கூட இந்திரன் சந்திரன் வாயு வருண்ங்கிற ஒரு போஸ்டிங்க்கு போகலாம். அதை என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பியும் நீ வந்துடுவேன். ஒரு ஆள் ஐஏஎஸ் படித்து முடிச்சிட்டான், அவனுக்கு டெப்டி கலெக்டர், அதுக்கப்புறம் கலெக்டர், கவர்மெண்ட் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஏதோ ஒரு போஸ்ட்லாம் இருக்குது. அதுலேயே கூட்டம் படிச்சுன்னு உட்கார முடியுமா? ஒரு 55 வயசு 58 ஆகுதுன்னா ரிட்டையர் ஆகணும். அது மாதிரி நீ தேவர்கள் பதவிக்கு போனால் கூட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆகணும். அடுத்த ஆள் அந்த போஸ்ட்டுக்கு வந்துடுவான். திருப்பியும் நீ பூமிக்கு வரணும், அதுக்கப்புறம் திருப்பியும் தவம் செய்யணும். இங்கே இருந்து லிபரேட் ஆகணும். உன் உடம்புல இருக்கிற ஜோதியை, இந்த உடம்புல இருக்கிற ஆத்மாவை நீ வெளியே எடுக்கணும். இந்த உடம்பு தான் ஜெயில். இந்த உடம்பு இருக்கையில் இதுதான் உன் ஜெயிலே. இந்த ஜெயிலிருந்து உன்னுடைய ஸ்பிரிட்டை வெளியே எடுக்கணும். அது ஜோதி ஆகிப்போயிடும். அப்போது வெளியிலையும் ஜோதி இருக்குது, உனக்குள்ளேயும் ஜோதி இருக்குது. அப்போ ஜோதி சுயம், ஜோதி பரம், இந்த ரெண்டுத்துக்கும் கான்ட்ராக்ட் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோ. அப்போ இந்த உலகத்தில் நீ ஏதாவது ஒரு கோயிலில் சிலையில் போய் உட்காந்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஆகலாம். அருந்ததி நட்சத்திரம், துருவ நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரம், அந்த மாதிரி ஆகலாம். 11 ருத்ரர்கள் இருக்காங்க, அதில் ஒன்று பிடிக்கலாம். 12 ஆதித்யர்கள் இருக்காங்க, கேசவாயனமா கோவிந்தாயனமான்ட்டு, அந்த மாதிரி ஒன்றுக்கு போகலாம். கோயிலில் உட்காரலாம், இல்லை ஒரு மலை மேலே, இல்லை நதி, அந்த மாதிரி போய் நீ உட்காரலாம். அதெல்லாம் ரிபரேஷன் ஆன உடனே இந்த உலகத்திலேயே நீ பெறுகிற நிலை. எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ அமெரிக்கன் எம்பசி வாசலில் நின்று விசா வாங்கின்னு போகிறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. யுவர் லிபரேஷன் இஸ் ஆன் திஸ் வெரி எர்த். ஏன்னா இந்த பூமியில் தான் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த பூமியில் சத்தம் இருக்குது, அதுக்கு கீழே காற்று இருக்குது, ஸ்பரிசம், அதுக்கு கீழே டேஸ்ட் இருக்குது, ஹீட் இருக்குது, மண் இருக்குது. ஸோ உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த பூமி மாதிரியான ஒரு அற்புதமான விஷயம் இல்லை. ஆகாசத்தில் வெறும் சத்தம், அது கீழே வர்றபோது சத்தம், காற்று, அது பூமிக்கு அடியில் போனேனாக்கா நெருப்பு அண்டு வாட்டர். அப்போ இந்த பூமியில் தான் 5 பொருளும் இருக்குது. உங்கள்கிட்டையும் இந்த 5 பொருள் தான் இருக்குது. இந்த இடத்துல உன்னுடைய ஆகாசம் இருக்குது, இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் உன் காற்று இருக்குது, உன் உடம்பு மண்ணில் செஞ்ச பொம்மை, இந்த இடத்துல உனக்கு வாட்டர் இருக்குது, இந்த இடத்துல நெருப்பு இருக்குது. ஸோ இந்த 5ஐயும் அந்த 5 கூட லிங்க் பண்ணிவிட்டு ஆத்மாவை தனியாக பிரிச்சுட்டு நீ அப்படியே உட்காந்துக்கலாம். இந்த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதுக்கப்புறம் உனக்கு பர்த்தும் கிடையாது, டெத்தும் கிடையாது. இந்த நிலையை நீ அடையாத வரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்து செத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஈவன் தேவர்கள்லாம் கூட செத்து பிறந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் தாய்மான் சொல்லுவார், செத்து பிறக்கின்ற தேவர்கள் மணவாளா அப்படின்வார். அதனால் லிபரேஷன் இஸ் ஆன் திஸ் எர்த் அண்ட் இட் இஸ் வித் திஸ் பாடி அண்ட் நவ் அண்ட் நாட் லேட்டர். இவ்வளோ விஷயம் இருக்குது. எத்தனை பேருக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொல்லி பார்க்கலாம். எல்லாத்தையும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணும். அவமானம் மானெல்லாம் தாண்டி போகணும். இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் தாண்டி போகணும். உங்களால் முடியுமா? உங்களுக்கு யாருன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டாவே சுருக்குன்னு ஆயிடுறீங்க இல்லையா? அவங்க மேலே கோபமும் வருது, அவங்க மேலே வெறுப்பெல்லாம் வருது. ஸோ சந்தோஷமும் போகணும். இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்துள் துன்பம் உருவான் இலன். சந்தோஷத்தில் எந்த சந்தோஷத்தையும் தேடாதவனுக்கு எந்த துன்பமும் இல்லை. ஆறா அவாவை நீங்கள் பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆறாத ஆசைகளை அவன் அடக்குகிறானோ அவன் பேரா இயற்கைன்னா அவனுடைய தெய்வஸ்வரூபத்தை அடைவான். இதெல்லாம் தான் ஆன்மீகம். ஏன் ஃபுல்லாக ஆன்மீகன்றது நம்ம திருவள்ளுவரே போகிறோம், வேறு யாருமே தேவையில்லை. உனக்கு வேதம் தெரியல, சமஸ்கிருதம் தெரியல, கடவுள். திருவள்ளுவர் ரொம்ப சூப்பரான ஆள், எல்லாத்தையும் அழகாக சொல்லிட்டார். வரிசையாக சமம் பண்ணுவார் அவர். நெருநல் உடனுருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்தி உலகு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைன்றது தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய இதுன்றது. பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறவி. எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தேவைன்னு நினைக்கிற ஒரு மாயை தான் இந்த உலகம் என்று சொல்லக்கூடியது. வரிசையாக சொல்லி, பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு என்ற முட்டாள்தனத்திலிருந்து நீ விடுத்துப்பட வேண்டும்னா எல்லா சிறப்பையும் தருகிற சிகப்பானவன் ஒருத்தருக்கான். அவன் பேர் செவ்வாய், அவன் தான் முருகன். அவனை பிடி. குருவாய் வருவாய் அருள்வாய் கோனே.
ஆறா அவாவை நீங்கள் இருப்பீன் முதல்ல சொன்னீங்களே அதெல்லாம் முடியாது. இந்த 5-6 குறளிலே எல்லாத்தையுமே பெருமாள் சொல்லிட்டார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அல்லால் வேண்டாமை வேண்டும், இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்த ஒரு கடவுள் இருக்கான். அவனுடைய அடிய நீ பற்றுக்க பற்றற்றான் பற்றினை எதுக்கு பற்று விடற்கு. இந்த உலகத்து மேலே இருக்கிற ஆசையை விடணும்னா நீ கடவுளுடைய பாதத்தை பிடிச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதனால் மக்களுக்கு ஏன் புத்தர் ஆசைகள் தான் துன்பத்துக்கு காரணம்னு சொல்கிறாருன்னு புரிய போகிறதில்ல. ஆசைகள் தான் துன்பத்துக்கு காரணம் தானே புத்தர் சொன்னார். அந்த ஆசைகள்ன்றது என்ன? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு? அகம் மாடு மடந்தை எனும் ஆசையில் முயங்குவணுங்கிறார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இதில் நான் மாட்டிக்கிட்டு முழிப்பேனா? இதெல்லாம் போகணுன்னு என்ன பண்ணும்? மற்றும் பற்றின்றின்னு பாதமே பாவித்தேன், பெற்றதுனால பிறந்து தொலைஞ்சேன், நான் உன்னை பிடிச்சிட்டுருக்கேன், இனிமேல் நான் உலகத்தில் பிறக்க மாட்டேன். இதெல்லாம் தான் ஆன்மீகம். இந்த அளவுக்கு உயர்ந்த ஆன்மீகத்துக்கு தயாராக இல்லை உலகம். இந்த நிலைகளை தொட்டவங்க பெரியவங்க, கோடிசாமி, ராமசுரத்குமார் சாமி, சிவபிரபாகர சித்தியோகி, கிருஷ்ணவேணியம்மா, மாயம்மா, இந்த மாதிரி பெரிய ஆளுங்க இருக்காங்க. எல்லாம் போயிட்டாங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ரத்தனகிரியில் ஒரு சாமி இருக்குது, வடநாட்டில் யாராவது இருப்பாங்க. மற்றபடி பெரியவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஈவன் தேவராகா பாபான்னு ஒருத்தர் இருந்தார், அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ யாருமே இல்லை. அண்டு இப்போத்துக்கு ரத்தனகிரியில் இருக்கிற சாமி லிபரேட்டடு, நான் லிபரேட்டடு. நரசிம்ம பாரதின்னு அவர் லிபரேட்டட். அவர் கைலாசத்துக்கு போய் சிவனையே பார்த்தவர். அந்த போய் பார்த்துட்டு வந்த நாள்லேருந்து எனக்கு மடம்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒதுங்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஆளை கொண்டாந்தார். அவர் காஞ்சி பெரியவர் லிபரேட்டட். பேண்ட்டு சட்டில் என்னடா இருக்குதுப்பா, என்ன மைண்டில் இருக்குது இல்லை, எல்லா மறையனையும் மறந்த நலம் தான் ஆன்மீகம். ஸோ நீ வேஷம் கட்டிட்டு சும்மா எல்லாருக்கும் தான் மனோக ட்ராமாவில் கூட தான் காவி கட்டிக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு கையில் குச்சி வச்சுன்னா சாமியார் வேஷம். அதெல்லாம் சாமி ஆகிறது இல்லை. எல்லாத்தையும் விடணும். அது மாதிரி முடியுமா? உங்களால் முடியுமா சொல் பார்க்கலாம்? எல்லாத்தையும் விடணும். நான் விட்டு உக்காந்துக்கிறேன். எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆன்மீகத்து மேலேயே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நிஜமாக சொல்கிறேன். நீ நினச்சின்னு இருப்பா, ஆஹா இதெல்லாம் இருக்குதுன்னு. கேட்டுப்பாரு. நான் ட்ரஸ்டி கிடையாது, என் பேரில் எந்த ஒரு பணமும் கிடையாது, எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, எதுலேயும் என் கையெழுத்து கூட கிடையாது. நீங்கள்லாம் எனக்கு கொடுக்குற இந்த கௌரவம் என்பது நான் செய்கிற அந்த உழைப்புக்கும் தியாகத்துக்கும் கொடுக்கறது தான் இல்லையா? இல்லைன்னா ஐ ஹவ் நோ அத்தாரிட்டி. எனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது இந்த ஆசிரமத்தில்? ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் விட்டு ரெடியாக உட்காந்துக்கிறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சர்டன் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ கடவுளுக்கு ஆச்சு, ஜனங்களுக்கு ஆச்சு. எனக்கு இந்த உலகத்தால் ஆக வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லை. நான் போண்டப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறேன். இஃப் திஸ் மூமெண்ட் காட் கால்ஸ் மீ, ஐ ஆம் வில்லிங் டு சே பை பை, பை பை. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தன்னில் எம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஹாரதி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. மௌனமே மொழியாக உன்னுடனே பேசுகிறேன்,
மௌனமே மொழியாக உன்னுடனே பேசுகிறேன். மலர் பாதம் தஞ்சமென நிம்மதியாய் உறங்குகிறேன். மௌனமே மொழியாக உன்னுடனே பேசுகிறேன். உலகினிலே உயர்ந்த மொழி உள்ளமில்ல அரிய மொழி, நீ உடனே பதில் தரும் மொழி, உருவாக்கி தந்த மொழி. மௌனமே மொழியாக உன்னுடனே பேசுகிறேன். கர்மவினை கருவதற்கே கண்ணீரை உதிர்க்கின்றேன். கண்ணா உன் கால் கழுவி எந்தாபம் தீர்க்கின்றேன். மௌனமாய் நீ பேசும் அர்த்தங்கள் உணர்கிறேன். மாமாயான் என் கள்ளம் கண்டென்னுள் ரசிக்கின்றேன். மௌனமே மொழியாக உன்னுடனே பேசுகிறேன். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.